பாருங்க, காஃபிராக இருக்கக்கூடியவர்கள், முஷ்ரிக்கீன்களாக இருக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியவர்கள், நபிமாருடைய தந்தையாக இருந்தாலும் சரி, நபிமாருடைய மனைவியாக இருந்தாலும் சரி, நபிமாருடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, நபிமார்களுடைய நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும் சரி, அவரிடத்திலே ஷிர்க் குஃப்ர் இருந்தால் அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடாத, அவர்கள் தகுதியானவர்கள் அல்ல என்பதை குர்ஆனிலே வலியுறுத்துகிறார்கள். எல்லா நபிமார் தன்னுடைய பிள்ளைக்கு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அருமை மகனே, நீ முஸ்லிமாக இருக்க வேண்டும், முஸ்லிமாக வாழ வேண்டும், முஸ்லிமாக தான் மரணிக்க வேண்டும். அப்படின்னா என்ன? கலிமாவில் உறுதியாக இரு. மற்ற விஷயங்கள் குறைபாடுகள் இருந்தால் பரவாயில்ல, அல்லாஹ் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் மன்னிப்பான். கலிமா இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். அல்லாஹ்வுடைய ஆற்றல், அல்லாஹ்வுடைய பண்பு, அல்லாஹ்வுடைய சிஃபாத் அவனுக்கு மட்டும் தான் சொந்தமானது, வேறு யாருக்கும் கிடையாது என்பதிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். இதை யார் உறுதியாக சரியாக முறையாக நம்புகிறார்களோ அவர்கள் தான் உண்மையான முஸ்லிம். இல்லை என்றால் அவர் முஸ்லிம் அல்ல என்பதை இஸ்லாம் நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகிறது. யா அய்யுஹன் நாஸ், ஓ மக்களே, கூலு லா இலாஹ இல்லல்லாஹ், கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கள், வெற்றி அடைவீர்கள், வெற்றி அடைவீர்கள். நீங்கள் சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டுமா, அல்லாஹ்வை உங்களை விரும்ப வேண்டுமா என்று சொன்னால் இந்த கலிமாவிலே உறுதியாக இருங்கள், இந்த கலிமாவிலே இஸ்திகாமத்தாக இருங்கள், நிலைத்து நிறுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவின் வாழ்க்கையிலே 13 ஆண்டுகள் இந்த பிரச்சாரம் தான் செய்தார்கள். அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறாங்க, இறைவா, இந்த பத்ர் போருக்காக வந்து விட்டோம், முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய வெறும் 313 பேர், நாங்கள் பலவீனமானவர்கள், இவர்கள் மட்டும் தான் இந்த உலகத்திலேயே இப்போது உன்னை வணங்கக்கூடியவர்கள், தௌஹீதை ஏற்றவர்கள், அகாயிதை உறுதியாக இருக்கக்கூடியவர்கள். இவர்கள் அழிந்து விட்டால், இவர்கள் மரணித்து விட்டால் ஃபலா தூபத் ஃபில் அர்தி அபதா, இறைவா, இதற்கு பிறகு உன்னை யாரும் வணங்கப்பட மாட்டாய் என்று அந்த அளவுக்கு தௌஹீதை வஹ்தானியை வைத்து அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள், அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கின்றார்கள். அந்த துஆவை அல்லாஹ் ஒப்புக்கொண்டு மிகப்பெரிய வெற்றி அது தான் பத்ர் போர். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله حمدا وشكر الله شكرا والصلاة والسلام على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن المجيد والفرقان الحميد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا بني لا تشرك بالله إن الشرك لظلم عظيم. صدق الله العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளானும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வுக்கே அனைத்து புகழும். சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார், சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், அத்துணை முஸ்லிம்களின் மீதும் குறிப்பாக நம் அனைவரின் மீது உண்டாகட்டுமாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே லுக்மான் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்திலே 13வது வசனத்திலே சொல்கிறான், யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ். லுக்மான் என்ற ஒரு பெரியார் தன்னுடைய மகனாருக்கு அறிவுரை செய்கிறார். அல்லாஹ் இதை குர்ஆனிலே சுட்டி காட்டுகிறார். யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ், அருமை மகனே அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதீர்கள். இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம், நிச்சயமாக ஷிர்க் இணை வைத்தல் இருக்கிறதே மிக பெரும் அநீதியாகும், மிகப்பெரிய ஒரு அநியாயமாகும் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஏனென்றால் இந்த உலகத்தில் எவ்வளவு தவறுகள் இருக்கிறது, எவ்வளவு பாவங்கள் இருக்கிறது, எவ்வளவு குற்றங்கள் இருக்கிறது. அவை அனைத்தும் ஷிர்க்குடைய அடித்தளத்தில் தான் இருக்கிறது. ஷிர்க் எவ்வளவு பெரிய பாவமோ மற்ற விஷயங்கள் எல்லாம் அதை விட குறைவான பாவங்கள் தான். எனவே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விடயத்திலே மிகவும் கடுமையாக நமக்கு எச்சரிக்கை செய்கிறான். அன்பானவர்களை கண்டிப்பாக நாம் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். மேலும் பாருங்க, தௌஹீத் என்றால் என்ன? தௌஹீத் என்பது ஓரிரை கொள்கை, ஏகத்துவம், ஒருமைப்படுத்துதல் என்பதைத்தான் தௌஹீத் என்று சொல்வார்கள். மேலும் தௌஹீத் என்றால் அகில உலகத்தையும் படைத்து காத்து பரிபாலித்து பரிபாலிக்கக்கூடிய ஒரே இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மட்டுமே. அது மட்டுமல்ல அன்பானவர்களே, அல்லாஹ்வுக்கு நிகராக யாரும் கிடையாது, அல்லாஹ்வுக்கு நிகராக யாரும் இல்லை என்பதை ஆணித்தரமாக நாம் நம்ப வேண்டும். வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் மட்டும் தான் இருந்து உறுதி கொள்ள வேண்டும். இது தான் தௌஹீத். அதே போல அல்லாஹ்வுடைய ஆற்றல், அல்லாஹ்வுடைய பண்பு, அல்லாஹ்வுடைய சிஃபாத் அவனுக்கு மட்டும் தான் சொந்தமானது, வேறு யாருக்கும் கிடையாது என்பதிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். இதை யார் உறுதியாக சரியாக முறையாக நம்புகிறார்களோ அவர்கள் தான் உண்மையான முஸ்லிம். இல்லை என்றால் அவர் முஸ்லிம் அல்ல என்பதை இஸ்லாம் நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகிறது. அன்பானவர்கள் மேலும் பாருங்க, எந்த அளவுக்கு என்று சொன்னால் அன்பானவர்களே, அகீதா தௌஹீத், அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, மறுமை நாளிலே என்னுடைய உம்மத்திற்கு நான் பரிந்துரை செய்வேன், என்னுடைய உம்மத்திற்காக வேண்டிய ஷஃபாத் செய்வேன். ஆனால் யார் அல்லாஹ்வை சந்திக்கும் போது குஃப்ரியத், ஷிர்கியத், இணை வைத்தல், இதை கொண்டு அல்லாஹ்வை சந்தித்தால், இதை கொண்டு அல்லாஹ்விடத்தில் வந்தால் அவருக்கு நான் பரிந்துரை செய்ய முடியாது, என்னுடைய ஷஃபாத் அல்ல, என்னுடைய ஷஃபாத் கிடைக்காது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அன்பானவர்களே, எப்படிப்பட்ட ஒரு எச்சரிக்கையான விஷயம் பாருங்க. நாம் அல்லாஹ்வை சந்திக்கும் போது, அல்லாஹ்வுடைய ரசூலை சந்திக்கும் போது, அவரிடத்தில் முலாகத்துக்காக செல்லும் போது நாம் ஷிர்க் குஃப்ரியத்தில் இருந்து பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் அல்லாஹ்விடத்தில் நாம் நெருங்க முடியும், இல்லை என்றால் நெருங்க முடியாது. இதையும் கண்டிப்பாக நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, மேலும் பாருங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் ஒரு நபர் குறிகாரனிடம், ஜோசிய பார்ப்பவனிடம் வருங்காலத்தை கணித்து சொல்வானே அவரிடத்திலே சென்று கைகளை தந்து கைரேகையை பார்த்து அவன் சொல்வதையெல்லாம் உண்மை 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 என்று நம்புகிறானோ, அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்க, அந்த மனிதர் என்னுடைய மார்க்கத்தை புறக்கணித்து விட்டார். அந்த நபர் ஷரியத்தை புறக்கணித்து விட்டான். மார்க்கத்தை புறக்கணித்தவன், ஷரியத்தை புறக்கணித்தவன் ஒரு முஸ்லிமாக இருக்க முடியுமா? அவன் காஃபிர் என்று சொன்னார்கள்.
நாம் இந்த காலத்திலே சர்வசாதாரணமாக ஜோசியம் பார்க்கிறோம், குறியை கேட்கிறோம், வருங்காலத்தில் யார் கணிக்கிறாரோ அவருடைய காலிலே போய் விழுகிறோம். எவ்வளவு பெரிய பெரும்பாவம், எவ்வளவு பெரிய குணாய கபீரா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அது மட்டுமல்ல அன்பான, மேலும் பாருங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் அன்பானவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40 வயதிலே நுபுவத் கிடைக்கிறது. 13 ஆண்டுகள் மக்காவிலே வாழ்கிறார்கள். மக்காவிலே வாழும்போது தொழுகை கடமை அல்ல, நோன்பு கடமை அல்ல, ஜகாத் கடமை அல்ல, ஹஜ் கடமை அல்ல, எந்த மசாயிலும் எந்த சட்ட திட்டங்களும் மக்காவில் வாழும்போது கிடையாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஒரே பிரச்சாரம், ஒரே வஹதானியத், ஒரே தௌஹீத் முழக்கம் எதுவென்றால் கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹூன். யா அய்யுஹன் நாஸ், ஓ மக்களே, கூலு லா இலாஹ இல்லல்லாஹ், கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கள், வெற்றி அடைவீர்கள், வெற்றி அடைவீர்கள். நீங்கள் சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டுமா, அல்லாஹ்வை உங்களை விரும்ப வேண்டுமா என்று சொன்னால் இந்த கலிமாவிலே உறுதியாக இருங்கள், இந்த கலிமாவிலே இஸ்திகாமத்தாக இருங்கள், நிலைத்து நிறுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவின் வாழ்க்கையிலே 13 ஆண்டுகள் இந்த பிரச்சாரம் தான் செய்தார்கள். பாருங்க சகோதரர்களே, நுபுவத் கிடைத்து 13 ஆண்டுகள் மக்காவிலே இருந்தார்கள். அந்த மக்களிடையே சொன்ன ஒரே வார்த்தை கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த விஷயத்தில் உறுதியாக இருங்கள், நீங்கள் சொர்க்கத்துக்கு செல்வீர்கள். பாருங்க, தௌஹீதை அகீதாவை எவ்வளவு உறுதிப்படுத்தினார்கள், இந்த அகீதாவிலே எவ்வளவு நிலைத்து நிற்குமாறு வலியுறுத்தினார்கள் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்கள். நாம் சிந்திக்கலாம், நுபுவத் கிடைத்து 13 ஆண்டு மக்காவில் இருந்தார்களே, ஏதாவது தொழுகை இருந்ததா, ஏதாவது நோன்பு இருந்ததா, ஏதாவது ஜகாத் இருந்ததா, ஏதாவது ஹஜ் இருந்ததா, ஏதாவது மசாயில்கள் சட்ட திட்டங்கள் இருந்ததா? எதுவுமே கிடையாது சகோதரர்களே. ஒரே ஒரு முழக்கம், அது தான் லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹூ. இந்த கலிமாவை சொல்லுங்கள், சொர்க்கத்திற்கு செல்லுங்கள். இந்த கலிமாவை சொல்லுங்கள், நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 13 ஆண்டு பிரச்சாரம் செய்தார்கள். எனவே அன்பானவர்களே, அகீதாவுடைய விஷயத்திலே, தௌஹீதுடைய விஷயத்திலே, வஹதானியர் விஷயத்திலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறார். அன்பானவர்களை மேலும் பாருங்க, எந்த அளவுக்கு என்று சொன்னால் அன்பானவர்களே, இஸ்லாமிய வரலாற்றிலேயே மிகப்பெரிய ஒரு போர், புரட்சி போர், பத்ர் போர் என்று சொல்வார்கள். அந்த பத்ர் போரிலே முஸ்லிம்கள் பலகீனம், காஃபிர்கள் முஷ்ரிக்கீன்கள் ராணுவ பயிற்சி பெற்றிருந்தார்கள். மிகப்பெரிய ஒரு பலமாக இருந்தார்கள். இவர்களிடத்த எதுவும் கிடையாது. ரமதானுடைய மாதம் நோன்பு வைத்திருந்தார்கள். கத்தி எப்படி பிடிக்க வேண்டும் என்று தெரியாது, ஆனால் போர்க்களத்தில் கலந்து கொண்டார்கள். அந்த சமயத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கூடாரத்தில் இருந்து சுஜூதிலே சென்று அழுது கண்களிலே தண்ணீரை வடித்து அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறாங்க. அந்த பிரார்த்தனை என்னவென்றால், அல்லாஹும்ம இன்னக இன் துஹ்லிக் ஆதில் இஸாபா மின் அஹ்லில் இஸ்லாம் ஃபலா துஅபத் ஃபில் அர்தி அபதா. அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறாங்க, இறைவா, இந்த பத்ர் போருக்காக வந்து விட்டோம். முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய வெறும் 313 பேர், நாங்கள் பலகீனமானவர்கள். இவர்கள் மட்டும் தான் இந்த உலகத்திலேயே இப்போது உன்னை வணங்கக்கூடியவர்கள், தௌஹீதை ஏற்றவர்கள், அகாயிதை உறுதியாக இருக்கக்கூடியவர்கள். இவர்கள் அழிந்து விட்டால், இவர்கள் மரணித்து விட்டால் ஃபலா துஅபத் ஃபில் அர்தி அபதா, இறைவா, இதற்கு பிறகு உன்னை யாரும் வணங்கப்பட மாட்டாய் என்று அந்த அளவுக்கு தௌஹீதை வஹதானியை வைத்து அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள். அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கின்றார்கள். அந்த துஆவை அல்லாஹ் ஒப்புக்கொண்டு மிகப்பெரிய வெற்றி, அதுதான் பத்ர் போர்.
பத்ர் போர் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான போர். அந்த வரலாறை படித்து பாருங்க சகோதரர், மிகப்பெரிய ஒரு புரட்சிகரமாக இருக்கு. அந்த துவாவை கேட்டு தௌஹீத் வஹதானியத்தை, இறைவா நாங்கள் உன்னையே வணங்குவோம், உன்னை மட்டும் தான் வணங்குவோம், அந்த கூட்டம் தான் கையை உயர்த்துகிறது, உன்னிடத்தில் பிரார்த்தனை செய்கிறது, என்னுடைய துவாவை கபூல் செய்வார்கள் என்று கேட்டார்கள். அந்த துவாவை அல்லாஹ் கபூல் செய்தார். இதுதான் சகோதரர்களே வஹதானியத், ஏகத்துவத்துடைய பவர். அன்பானவர்கள் மேலும் பாருங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, அன்பானவர்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌபா என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்திலே 113வது வசனத்தில் சொல்கிறான், மா கான லின் நபி வல்லதீன ஆமனு ஐ யஸ்தக்ஃபிரு லில் முஷ்ரிகீன வலவ் கானு உலி குர்பா மின் பாதி மா தபய்யன லஹும் அன்னஹும் அஸ்ஹாபுல் ஜஹீம். காஃபிர்கள் நரகவாசிகள் என்று தெளிவாக தெரிந்த பின் அவர்கள் உம்முடைய உற்ற உறவினராக இருந்தாலும் சரி, அவர்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடாதீங்க. முஃமின்களாக இருந்தாலும் சரி, நபிமார்களாக இருந்தாலும் சரி, ரசூல்மார்களாக இருந்தாலும் சரி என்று சொல்லி அல்லாஹ் அவர்களை தடுக்கிறான். பாருங்க, காஃபிராக இருக்கக்கூடியவர்கள், முஷ்ரிக்கீன்களாக இருக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியவர்கள், நபிமாருடைய தந்தையாக இருந்தாலும் சரி, நபிமாருடைய மனைவியாக இருந்தாலும் சரி, நபிமாருடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, நபிமார்களுடைய நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும் சரி, அவர் இடத்திலே ஷிர்க் குஃப்ர் இருந்தால் அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடாத, அவர்கள் தகுதியானவர்கள் அல்ல என்பதை குர்ஆனில் வலியுறுத்துகிறார்கள். எப்படிப்பட்ட விஷயம் பாருங்க சகோதரர்களே. குஃப்ர் ஷிர்க் இருக்கக்கூடியவர்கள் எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் சரி, அல்லாஹ்விடத்திலே தூரமானவர்கள் தான். நபிமாருடைய தந்தையாக இருந்தாலும் சரி, நபிமாருடைய மனைவியாக இருந்தாலும் சரி, நபிமாருடைய தாயாக இருந்தாலும் சரி, அவரிடத்தில் குஃப்ர் இருந்தால், அவரிடத்தில் ஷிர்க் இருந்தால், அவர்களிடத்தில் இணை வைத்தல் இருந்தால் அவர்கள் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று இந்த வசனத்திலே தெளிவாக நமக்கு எடுத்து காட்டுகிறார். எனவே அன்பானவர்களே, இந்த விஷயத்தில் கண்டிப்பாக நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அன்பானவர்கள் மேலும் பாருங்க எந்த அளவுக்கு என்றால், இபாதத் வணக்க வழிபாடுகள் இருக்கிறது. நாம் இபாதத் செய்கிறோம் இல்லையா, வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகிறோம் இல்லையா, அதிலும் கூட தௌஹீத், ஏகத்துவம், ஓரிரை கொள்கை, வஹதானியத்தான் பிரதானமாக இருக்கும். உதாரணமாக பாருங்க, 5 வேளை தொழுவதற்கு முன்னால் பாங்கு சொல்வோம். அந்த பாங்குடைய வாசகம் என்ன? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ். என்ன முழக்கம்? தௌஹீத், தக்பீர் முழக்கம், ஏகத்துவ முழக்கம். இபாதத்தாக இருந்தாலும் சரி, தௌஹீத் ஏகத்துவ முழக்கத்தை தான் அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதே போல் அன்பானவர்களே, நாம் இபாதத் செய்வதற்காக ஒது செய்கிறோம். ஒது செய்த பிறகு ஒரு துஆவை ஓதுகிறோம். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று யார் இந்த துஆவை ஓதுகிறார்களோ, அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், சொர்க்கத்துடைய 8 கதவுகள் அவருக்காக திறக்கப்படுகின்றன. வாசகத்துடைய மீனிங் என்னங்க? தௌஹீத், வஹதானியத், ஓரிரை கொள்கையை அந்த இடத்திலும் கூட அல்லாஹ் பறைசாற்றுகிறான். அந்த முழக்கம் தான் இருக்கிறது. அதே போல தொழுகைக்காக வேண்டி தக்பீர் கட்டுகிறோம், அல்லாஹு அக்பர், சனா ஓதுகிறோம். சனாவுக்கு பிறகு என்ன? சூரா ஃபாத்திஹா, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர் ரஹ்மானிர் ரஹீம், மாலிகி யௌமித்தீன், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். என்னங்க பொருள்? இறைவா, நாங்கள் உன்னையே வணங்குகிறோம், உன்னிடத்திலே உதவி தேடுகிறோம். என்ன பொருள்? தௌஹீத், வஹதானியத், ஓரிரை கொள்கை, ஏகத்துவம், அத்துறையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொழுகையிலும் கூட அதைத்தான் பறைசாற்றுகிறார், அதைத்தான் எடுத்து காட்டுகிறார். அதே போல் அன்பானவர்களே, நாம் ஹஜ் செய்கிறோம், நாம் உம்ரா செய்கிறோம். அந்த உம்ராவிலும் கூட பிரதானமாக ஓதுவது என்ன? லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க்
லா ஷரீக லக். யா அல்லாஹ், நாங்கள் ஆஜராகி விட்டோம். இறைவா, உன்னுடைய சன்னிதானத்தில் நாங்கள் வந்து விட்டோம். லா ஷரீக லக், உனக்கு இணை இல்லை, உனக்கு திணை இல்லை, உனக்கு துணை இல்லை. நீ ஒருவன் மட்டும் தான் இறைவன், உன்னை மட்டும் தான் வணங்குவன் என்று ஹஜ்ஜில சென்றாலும் சரி, தொழுதாலும் சரி, ஒது செய்தாலும் சரி, பாகு சொன்னாலும் சரி, அனைத்தும் சகோதரர்களே இபாதத், வஹதானியத், வஹதானியத், ஓரிரை கொள்கை தான் அல்லாஹ் பிரதானமாக எடுத்து காட்டுகிறார். எப்படிப்பட்ட விஷயம் பாருங்க. இபாதத்தாக இருந்தாலும் சரி, இபாதத் இல்லாத வேறு விடயங்களாக இருந்தாலும் சரி, அனைத்து இடத்திலும் ஏகத்துவ கொள்கை தான் அல்லாஹ் முழக்கமிடுகிறான். அதில் தான் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் நம்ம வலியுறுத்துகிறான். அது மட்டுமல்ல அன்பான, மேலும் பாருங்க எந்த அளவுக்கு என்று சொன்ன அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன்பானவர்களே, ஓ மக்களே, என்னை புகழ்வதிலே வரம்பு மீறாதீர்கள். சொல்றது யாருங்க? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னை புகழ்வதிலே வரம்பு மீறாதீர்கள். ஏன்? காரணம் என்ன? கிறிஸ்தவ மக்கள் இயேசுவை புகழ்வதிலே, ஈசா நபியை புகழ்வதிலே வரம்பு மீறி அவரை உயர்த்தி கடவுளுடைய அந்தஸ்து கொண்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி கொண்டு போவாதீர்கள். அப்படி சொல்வதாக இருந்தால் அஷஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, முஹம்மத் அல்லாஹ்வுடைய திருத்தூதராக இருக்கிறார், அல்லாஹ்வுடைய அடியாராக, அல்லாஹ்வுடைய அப்தாக இருக்கிறார் என்று சொன்னுங்கள். இந்த புகழ், இந்த வார்த்தை போதுமானது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு அழகாக எடுத்து காட்டினார்கள். காரணம் என்ன தெரியுமா சகோதரர்களே? அல்லாஹ்வுடைய தனித்துவத்திலே, அல்லாஹ்வுடைய உயர்விலே, அல்லாஹ்வுடைய கண்ணியத்திலே யாருக்கும் பங்கு கிடையாது என்பதை தெண்ட தெளிவாக அல்லாஹ்வின் தூதர் எடுத்து காட்டினாங்க. இந்த விஷயத்தில் அன்பானவர்களே மிக நாம் கவனமாக இருக்க வேண்டும். மேலும் பாருங்க எந்த அளவுக்கு என்று சொன்னார் அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி நாள், கடைசி நேரம், உயிர் பிரியும் தருவாயிலே அவருடைய பக்கத்திலே நீர் குவளை வைக்கப்பட்டிருந்தது. அதில் கையை விட்டு எடுப்பாங்க, முகத்தில் தடவி கொள்வார்கள். கடைசியா சொல்லுவாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் இன்ன லில் மௌதி சக்கராத். லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். எப்போதுங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி மூச்சின் போது. எப்படி நுபுவத் தரும்போது லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி அந்த பிரச்சாரத்தை ஆரம்பித்தார்களோ, அதே போன்று கடைசி மூச்சின் போது அவர்கள் சொன்ன வாசகம் லா இலாஹ இல்லல்லாஹ் இன்ன லில் மௌதி சக்கராத் என்று சொல்லி இந்த தாருல் ஃபனாவை விட்டு, தாருல் பகா, இந்த உலகத்தை விட்டு மறுமைக்கு பயணம் செய்தார்கள். அதாவது வஃபாத் ஆகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அன்பானவர்களே, அவர்கள் சொன்ன முதல் வாசகம் கலிமா தான், கடைசி வாசகம் கூட கலிமா தான், கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ். எனவே அன்பானவர்களே, இந்த விஷயத்தில் உறுதியாக இருங்கள், இஸ்திகாமத்தாக இருங்க. ஏன் தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷிர்கை தவிர, குஃப்ரை தவிர எல்லா பாவத்தை மன்னிப்பான். ஏன் தெரியுமா? ஷிர்க், குஃப்ர் தான் பெரிய பாவங்கள். அது தௌபா செய்தால் தான் மன்னிக்கப்படும். மற்ற பாவங்கள் இருக்கிறது, மற்ற எந்த பாவங்கள் இருந்தாலும் சரி, உலகத்திலே இதுதான் பெரிய பாவம், அதுதான் பெரிய பாவம், அதை விட கூடுதலாக பாவம், எதை சொன்னாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு நாள் அல்ல, ஒரு நாள் தண்டனை தந்து மன்னிப்பான். இல்லாட்டி அல்லாஹ்வுடைய கிருபையால் மன்னிப்பான். ஆனால் ஷிர்க், தௌபாவை, ஷிர்க் விஷயத்திலே, குஃப்ர் விஷயத்திலே தௌபா செய்யாமல் மன்னித்து விட்டால் ஹாலிதீன ஃபீ அபதா, ஒருபோதும் அவன் மன்னிக்கப்பட மாட்டான். எப்படிப்பட்ட விஷயம் பாருங்க. எனவே அன்பானவர்களே, ஷிர்க் எந்த இடத்தில் இருக்கிறதோ, குஃப்ர் எந்த இடத்தில் இருக்கிறதோ, இணை வைத்தல் எந்த இடத்தில் இருக்கிறதோ, அல்லாஹ் எதை கோபப்படுவானோ அது எந்த இடத்தில் இருக்கிறதோ அதை விட்டு விலகிக் கொள்ளுங்கள். ஏன் என்று சொன்னால் இதுதான் பெரிய ஒரு முக்கியமான விஷயம். எல்லா நபிமான் தன்னுடைய பிள்ளைக்கு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அருமை மகனே, நீ முஸ்லிமாக இருக்க வேண்டும்,
முஸ்லிமாக வாழ வேண்டும், முஸ்லிமாக தான் மரணிக்க வேண்டும். அப்படின்னா என்ன? கலிமாவில் உறுதியாக இரு. மற்ற விஷயங்கள் குறைபாடுகள் தான் பரவாயில்ல, அல்லாஹ் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் மன்னிப்பான். கலிமா இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். எனவே அன்பானவர்களே, இந்த விஷயத்திலே கவனமாக இருங்கள். மற்ற பாவங்கள் குறைபாடு இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் ஷிர்க் குஃப்ரியத்திலே ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. அதே போல் அன்பான மேலும் பாருங்க, எந்த அளவுக்கு என்று சொன்ன அன்பானவர்களே, இந்த காலத்தில் மக்கள் பார்க்கிறோம், அற்ப அரசியலுக்காக, அற்ப விஷயத்திற்காக தன்னுடைய ஈமானை விட்டு கொண்டிருக்கிறார்கள், தன்னுடைய ஈமானை சேல் பண்றாங்க. பாருங்க, ஒரு எம்எல்ஏ பதவி, ஒரு அமைச்சர் பதவி, ஒரு எம்பி பதவி ஒரு முஸ்லிம்க்கு கிடைத்து விட்டால் சில முஸ்லிம்களை பார்க்கிறோம், அந்த கட்சியுடைய தலையுடைய போட்டோ எடுத்துக்கொண்டு கோயிலுக்கு போறது, அவனுக்கு பாலாபிஷேகம் பண்றது, கோயில போயிட்டு பூஜை பண்றது, சர்ச்சுக்கு போறது, முட்டி போட்டு அது இயேசுவை கடவுளாக வணங்குவது. சகோதரர், இதுவரை பார்க்கிறோமா இல்லையா? ஒரு சின்ன அற்ப பதவிக்காக மிஞ்சி எவ்வளவு சம்பாதிப்ப? இந்த உலகம் உனக்கு கிடைச்சிடுமா? ஆனா ஈமானை விட்டு விடுகிறாய். எவ்வளவு பெரிய மோசமான விஷயம் சென்று சிந்தித்து பாருங்க. ஏன் தெரியுமா? உலகத்தில் மற்ற எந்த விஷயங்கள் இருந்தாலும் பரவாயில்லை, ஈமானை விட்டு விட்டால் அல்லாஹ்வை நாம் நெருங்க முடியாது. கேட்டா சொல்லுவான், எல்லா மதமும் சம்மதம், எல்லா மதமும் ஒரு மதம். எப்படி ஒரு மதம் ஆகும்? முஸ்லிம்களுடைய கொள்கை என்ன? அல்லாஹ் ஒருவன் தான், கடவுள் ஒருவன் தான், அவனை மட்டும் தான் வணங்க வேண்டும். மற்ற கடவுள் என்று கற்பனை செய்தாலும் கூட நீ முஸ்லிம் கிடையாது. கிறிஸ்தவர்களா சில பேர் இயேசுவை கடவுள் என்பார்கள், சில பேர் மரியமை கடவுள் என்பார்கள், சில பேர் பரிசுத்தாவை கடவுள் என்பார்கள். அதே போல் இந்துக்களா 33,000 லட்சம் கடவுள் என்று சொல்வார்கள். எந்த அளவுக்கு என்றால், படைத்தவன் மட்டும் கடவுள் அல்ல, படைக்கப்பட்ட வஸ்துக்கள் கடவுள் என்று சொல்வார்கள். இப்படி தனித்தனியாக இருக்கும் போது எல்லாம் ஒன்றா? அது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லக்கும் தீனுக்கும் வலிய தீன், உங்கள் மார்க்கம் உனக்கு, எங்கள் மார்க்கம் எனக்கு. எனவே அன்பானவர்களே, இந்த உலகத்தின் அற்ப விஷயத்திற்காக வேண்டி, அற்ப சுகத்துக்காக வேண்டி, அற்ப செயலுக்காக வேண்டி ஈமானை விட்டுவிடாதீர்கள். இந்த காலத்தில் பார்க்கிறோம், முஸ்லிம்கள் அரசியலில் நுழைகிறோம், அரசியல் பேசுகிறோம் என்று சொல்கிறார்கள். சகோதரர்களே, அரசியலில் நுழைந்து விட்டால் ஈமானை விட்டுக் கொண்டிருக்கிறார்கள், ஈமானை கேவலப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள், ஈமானை இழிவுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அன்பானவர்களே, இந்த விஷயத்தில் கண்டிப்பாக கவனம் கொள்ள வேண்டும். ஏனென்றால் உலகத்தில் எதையும் சென்றாலும், எதை போனாலும் பரவாயில்லை, பெற்றுக்கொள்ளலாம். ஈமான் சென்று விட்டால், ஈமான் இல்லை என்று சொன்னால் அல்லாஹ்விடத்திலே அவனுக்கு ஒரு மரியாதை இருக்காது, குப்பை விட கேவலமாக போயிடும். எனவே அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்வது போல, இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம், இந்த ஷிர்க் இருக்கிறது, இந்த குஃபுர் இருக்கிறது, பாவங்களிலே மிகப்பெரிய ஒரு பாவம், குற்றங்களிலே மிகப்பெரிய ஒரு குற்றம். இதை யார் தவிர்ந்து, இது யார் இல்லாமல் வாழ்கிறார்களோ அவர்கள் தான் உண்மையான முஸ்லிம், அவர்கள் தான் உண்மையான முஃமின். அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உமக்கும் எனக்கும் அனைத்து முஸ்லிம்களுக்கும் தௌஃபீக் தந்தருவானாக வேண்டி என் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துடன் சேர்ந்து